4 ஆண்டுகளில் அவங்க வள்ளுவர் வழியை பின்பற்றியிருக்காங்க. வள்ளுவர் வழியில் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வள்ளுவர் என்ன சொன்னார்? கலைஞர் அவர்களுக்கு வச்ச பேர் என்ன? பெத்தவங்க பெரியவங்க தட்சிணாமூர்த்தி. பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் தட்சிணாமூர்த்தி. ஆனால் அவர் கருணா நிதி, தயாநிதி, கலாநிதி, உதயநிதி, இன்பநிதி. தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஆங்காங்கே 234 தொகுதிகளிலும் கொண்டு போய் பணத்தை சேர்த்து விட்டார்கள். என் ஓட்டில் எவ்வளோ கொடுப்பேன் எனக்கு, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு குத்தருக்கு நாங்கள் தயாராகி விட்டோம். இது எங்களுடைய நிலைமை. எந்த பெண்மணி உரிமை தொகை மாதம் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போராடினாங்க? யார் ஒத்த காலில் நின்னாங்க போராடினாங்க? இல்லை, எந்த பெண்மணி நான் பேருந்தில் பயண சீட்டு வாங்காமல் கட்டணம் செலுத்தாமல் நான் பயணிக்கணும்னு கேட்டவங்க எத்தனை பேர்? யார்? இல்லையே. ஆனால் இதில் பயன் பெறலன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பயனடையலாம். மலைப்பாதையில் கையேந்தி நிற்கும் குரங்கு கூட்டங்களா நாங்கள்? தன்மான சுயமரியாதைக்கு சாவுமணி அடிச்சிட்டிங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? நொயிலாத்தையே கொன்றுச்சு. அந்த பகுதியில் மாசுபடுத்தப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு விட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு. ஈரோடு மாவட்டத்தில் இப்போ திரும்பின பக்கமெல்லாம் புற்றுநோய் தான். பெருந்தரையில் சிப்காட் இருக்கு. அந்த சுற்றி இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் 150 பேர் இருந்தால் அந்த 150 பேரில் 50 பேர் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் பெரிய அளவில் இருக்காது, குறைவாக தான் இருக்கும். சுரங்கத்தை வெட்டி தண்ணி எடுத்து வெளியிடுறாங்க. தண்ணி எடுத்து வெளியிட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா 600 அடி 700 அடி கீழே போயிடுச்சு. பணத்தை வச்சு ஆட்சி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆளுகின்ற தரப்பு துணிவோடு இருக்காங்க. இதை முறியடிக்கணும்னா எதிர் அணியில் இருப்பவர்கள் ஒன்றுபட வேண்டும். வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்சி செய்து 2ஆக பிரிப்பதும், பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் சேர்த்து அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம்.